வெற்றி என்பது பட்டாம்பூச்சி, மாற்றி மாற்றி மலர்களில் அமரும், உனக்கு மட்டும் நிரந்தரம் என்று நினைத்தால் சரியல்ல. ஆக்சுவலா 22 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்த மூவி, அதே கிரேஸ், அதே ஃபேன்ஸ். படம் என்ன, என் தலைமை 2 லட்சம் டைம் நடிச்சாலும் என் தலைமை காலம் போட்டு 2000 டைம் பார்ப்பேன். ஃபெஸ்டிவல் மாதிரி இன்னைக்கு தலைப்படம் வந்தாலே எங்களுக்கு ஃபெஸ்டிவல் தான். 29, 30 எல்லா நாளுமே தீபாவளி தான். புது படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வந்திருக்கோம். தமிழ்நாடுனாலே உங்களை யாராலையும் மறக்கவே முடியாது, பேர் போன நபர்கள். இல்ல அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி 2005ல வந்து நான் எப்படி இந்த படத்தை பார்த்து ஒரு குஷி அடைஞ்சனோ அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசம் தான் இது. தியேட்டருக்குள்ள தரமான அட்டகாசம். நான் சொல்றேன், ரோகிணி ஹிஸ்டரி வரலாற்றுல 3 வாட்டி வந்து தீபாவளி பாட்டு போட்டாங்க. தலை தீபாவளி பாட்டு இது வரைக்கும் 3 வாட்டி போட்டிருக்காங்க. தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. அது போல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 3 பேர் இருக்காங்க. அந்த இது ஏதோ ஒரு சேனல்ல 3 குரங்கு, அந்த ஒரு குரங்கு சொல்லுது இந்த மாதிரி வந்து அஜித்குமாருக்கு மார்க்கெட் கிடையாது, சம்பளம் இல்ல, ப்ரொடியூசர்ல கம்மி பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வந்து பாருங்க, வலைபேச்சு திறந்தாலே பொய் பேச்சு. தலை இண்டஸ்ட்ரியா இது? அதோட போயிட்டு வலைபேச்சு பிஸ்மி இங்க உட்காந்து மார்க்கெட் இல்ல, அஜித்துக்கு ப்ரொடியூசர் இல்லன்னா வாய்ப்பேச்சு எல்லாம் பேசினது கூடாது. போய் யாரு உன் தலைவங்கிட்ட கோல்டு காயின் வாங்கினியோ அந்த கோல்டு காயினை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போ. எங்க தலைகிட்ட தயவு செஞ்சு வந்துடாத, வராத. இங்க வா, ரோஹிணி தியேட்டருக்கு வந்து பேச வேண்டியது தானே. ரோஹிணி தியேட்டருக்கு வந்து பேசுங்க. 4 வாட்டி ஒன்ஸ் மோர் சாங் இது வரைக்கும் வரலாற்றிலேயே போட்டுருக்க மாட்டாங்க. இங்க போடுறாங்க ஒரே லைனு. அந்த பாட்டு எது? ஏத்தி விட தந்தையும் இல்லை, ஏந்தி கொள்ள தாய்மடி இல்லை, என்னை நானே சிகரத்தில் வைத்தேன், அதனால் உனக்கு என்ன? விசிலு பறகும். என் தலையை வந்து யாரும் வளர்த்துள்ள, தானா தண்ணி ஊத்தி வளர்த்த வீட்டு மரம் இல்ல என் தலை, தானா வளர்ந்த காட்டு மரம். தலை அருமையா இருக்கு. எல்லா ஃபேன்ஸும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அட்டகாசத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து தலை எப்போ ஸ்க்ரீன்ல வந்தாலும் அது எங்களுக்கு தீபாவளி தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025ல் நாங்கள் கொண்டாடுற தீபாவளி தலை தீபாவளி. இன்னைக்கு தான் நவம்பர் 28ஆம் தேதி. அருமையாக எடுத்திருக்காங்க. ஏங்க 20 வருஷம் நான் வந்து 10வது படிக்கும் போது இந்த படம் வந்துச்சு. இப்போ வந்து இங்க பாருங்க, நான் என் பையனோட வந்து படத்தை பாக்குறேன். ஆக்சுவலா வந்து இவன் யார் ஃபேன் தெரியுமா? யார் ஃபேன்றா? விஜய் ஃபேன். இருந்தாலும் அவனை கூட்டிட்டு வந்து வேற தலைய பாரு, தலை மாசம் பாரு, கெத்த பாருன்னு ஸ்கூல்ல லீவ் போட்டு கூட்டிட்டு வந்திருக்க. இதுதான் தலை வெறிய. ஆனா இதை தலை லைக் பண்ண மாட்டாரு. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா படிக்கிற பையனை ஸ்கூல்ல கட் பண்ணி தூக்கின்னு வந்தேன்னு கேட்பாரு. இருந்தாலும் எங்களுக்கு நாங்க வந்து, ஏன்னா நான் இப்பத்துல இருந்தே சொல்லுவேன், தலை வந்து நடிகன் கிடையாது, தலை நல்ல மனிதன். அந்த மனுஷனை பார்த்து இப்பத்துல இருந்து வளரு, தற்குறி பின்னாடி எல்லாம் போவாதுன்னு சொல்லுறதுக்காக கூட்டு வந்து, வேற எதுவுமே கிடையாது. நன்றி ப்ரோ. வணக்கம். அட்டகாச படம் செமையா இருக்கு, எப்படி நினைக்கிறீங்க? அதான் பிரதர், திருவிழா பார்த்துருப்பீங்க. தீபாவளி முடிஞ்சு போச்சு, ஆனா தீபாவளி மாதிரியே தரல. ஏன்னா தலைப்படம் எதுவுமே வரல. தலைப்படம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தீபாவளி. அதுவும் தலை தீபாவளி இப்போ இறங்கிருச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து நாங்கள் தீபாவளி, பொங்கல், என்னென்ன செலிப்ரேஷன் இருக்கோ தமிழ்நாட்டில் எல்லா பண்டிகை ஒன்றா கொண்டாடுறதுக்கு தலைப்படம் மட்டும்தான் அது தக்க சமயமா இருக்கும் நினைக்கிறேன். அதுக்காக தான் எல்லாம் வந்திருக்கோம். பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கும். வாங்க, தரிசனத்துக்கு ரெடி ஆகிட்டோம். விபூதி தான் வாங்கிட்டு வந்துட்டோம். கார்த்திகை மாதம் வேற, எல்லாம் சபரிமலைக்கு போவாங்க. நாங்கள் தலை தரிசனத்துக்கு உள்ளே போகிறோம். ரெடி ஆகிட்டோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய படம் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மாஸ் கூட்டம் எங்கேயுமே இல்லை. ஆனால் அஜித் படத்துக்கு மட்டும் இருக்கு. முக்கிய காரணம் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது ரசிகர்கள். தலை ஒருத்தருக்கு மட்டும்தான் வெறியர்கள். நீங்களாம் ரசிகர் இல்லை, வெறியர்கள். ஆமா, எல்லாருக்கும் இருக்குது ரசிகர்கள். தலை ஒருத்தருக்கு மட்டும்தான் வெறியர்கள். அதுக்கு தான் அதான் ரீசன். இது வந்து எங்களுக்கு ஒரு தீபாவளி, பொங்கல், ஃபெஸ்டிவல் மாதிரி. இன்னைக்கு தலைப்படம் வந்தாலே எங்களுக்கு ஃபெஸ்டிவல் தான் கண்டிப்பா. அது எந்த 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 ஒரு இதுவுமே கிடையாது. ஏற்கனவே வந்து போன மாதம் வந்து வர வேண்டிய படம் வராமல் போச்சு. எல்லாம் கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க. ஆனால் அதே படம் இப்போ வந்து திரும்ப வந்துருச்சு. வந்த உடனே எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி, பொங்கல் எல்லாமே. தலை ரசிகர்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? தலை ரசிகர்களுக்கு தன்னடக்கம், தன்னம்பிக்கை, தனி வழி தான். நாங்கள் எப்போவுமே ஆமா, எப்பவுமே வாழ வீடு. கண்டிப்பா வாழ வீடு. நன்றி ப்ரோ. படம் என்ன, என் தலைமை 2 லட்சம் டைம் நடிச்சாலும் என் தலைமை காலம் போட்டு 2000 டைம் பார்ப்பேன். எல்லாம் சொல்ற மாதிரி தலை மட்டும்தான். இப்போ நாங்கள் வர்றதுக்கு வரோம், சேலத்துலேருந்து வரோம். சேலத்துலேருந்து வரியா? வரீங்க? எத்தனை பேர் வந்தீங்க? நாங்கள் ஒரு 4 பேர் வந்திருக்கோம். நாங்கள் 4 பேர் சேலத்துலேருந்து படத்துக்கோசமே வரோம். அப்பனா பார்த்துக்குவாங்க எவ்வளோ பட்டுன்னு தலைக்கு மேலே. தலையை உனக்கு பிடிக்கும்? எந்த அளவுக்கு பிடிக்கும்?
என் உடம்புல 15 லட்சம் பிளட் ஓடுது. அதில் எல்லாத்தையும் தலைன்னு தான் செதுக்கி இருக்கும். தலை மட்டும்தான். தலை தான் உயிர், தலை தான் எல்லாமே. எல்லாமே சேலத்துலேருந்து வரோம். தலை தான் ஒரே ரீசன். நேற்று நைட்டு ஏறி படிக்கட்டிலே உட்காந்துட்டு வந்தோம். தலைக்கோசரம் மட்டும்தான். தலை தான் ஒரே காரணம். ஆபத்தான நிலையில ட்ரெயின்ல பயணிச்சு படத்தை பார்க்க வந்திருக்கு. அந்த அளவுக்கு தலை ரசிகனு. தலை மட்டும்தான். தலை தான் ஒரே காரணம். சார் இது வந்து 2004 பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஒரு படம் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே சாருக்குன்னே செதுக்கு நம்ம செதுக்கிப்பார் சரண் சார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அஜித் சார் மூவிஸ். இது வந்து ஒரு கல்ட்டு மூவி. சீன் பை சீன் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுறது தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் 9 o'clock ஷோ பார்த்துட்டேன். இப்போ எகைன் அடுத்த பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஷோ பார்த்துட்டு மீண்டும் பார்க்க போறீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு அஜித்தை பிடிக்கும்? சார் அஜித் எந்த அளவுக்கு பிடிக்குன்னு நான் எப்படி சார் சொல்ல முடியும் சார். அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் சார். அவர் ஓகேங்களா. அவர் நல்ல விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதாவது சொல்ல முடியாது சார். இவ்வளோ அவ்வளோலாம் சொல்ல முடியாது. அஜித்னாலே பிடிக்கும். அஜித்தை பிடிக்கும். ஆரம்பத்துல பார்க்கும்போது என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்துச்சோ மறுபடியும் அதே ரீ ரிலீஸுக்கு இருக்கா? பிரதர் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே ரீலீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. டிக்கெட் விட்டு அடுத்த நொடியே எல்லாமே ஃபுல்லு போஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. திரும்ப வரும்போது வைப்பு அது கிடைக்காது, அந்த வைப்பு கிடைக்காதுன்னாங்க. இப்பயும் பாருங்க, நேற்று விட்ட அடுத்த நொடியே எல்லா டிக்கெட்டும் சோல்ட் அவுட்டு. ஏன்னா தலைக்கு உண்டான மாசும் கிரேஸும் என்றைக்குமே தமிழ்நாட்டில் போகாது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே தலைக்கு இருக்கிற மவுஸ் என்றைக்குமே போகாது. ஏன்னா தலை தான். ஒன் அண்ட் ஒன்லி ஒரே தலை தமிழ்நாட்டுக்கு. எத்தனை தலையை போலியாக உருவானாலும் எப்பயுமே இருக்கிற ஒரே தலை எங்கள் தலை. ஸோ அதனால வந்து கிங் ஆஃப் ஓப்பனிங் தமிழ்நாட்டில் மாஸ் செலிப்ரேஷனு, மாஸ் ஃபேன்ஸ் கிளப் இல்லாமல் மாஸ் காட்டுற ஒரே தலை வந்து எங்கள் தலைக்கு தான். அது வந்து வைப் எப்படிங்க அடங்காது. 2K கிட்ஸ் எல்லாம் இதை ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இது புது படம் மாதிரி. இது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்காங்க. எப்படி எப்போ மாதிரி வந்திருக்காங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. உள்ள ஆடியன்ஸ்லாம் எப்படி என்ஜாய்மெண்ட் பண்றாங்க படத்தை? உள்ள பட்டாசு வெடிக்குது, ஆனால் பறக்குது. ஆல்ரெடி 9 மணி ஷோ பார்த்துட்டு வந்திருக்காங்க. உள்ள தெரியுது அப்படியே உள்ள தேட்டரு. அந்த தீபாவளி சாங்ஸ் வந்து பசங்களோட என்ஜாய்மெண்ட் எப்படி, ஒரு வைப்பு எப்படி, டான்ஸ் எல்லாம் எல்லாமே ப்ரோ அந்த அந்த படத்தில் வர சாங் எல்லாமே அந்த தீபாவளி சாங்காக இருக்கட்டும், தலை போல வருமா சாங்காக இருக்கட்டும், குறிப்பாக எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த உனக்கு என்ன சாங்கெல்லாம் அவ்வளோ வைப்பு. இப்போ ஒன்ஸ் மோர் போடல என்ன ஆக போகிறேன்னு தெரியல. படிச்சுட்டு உள்ளே போகிறோம். கம்பல்சரி அந்த பாட்டு ஒன்ஸ் மோர் போட்டே ஆகணும் சொல்லிடுறேன். பார்த்துங்க. அந்த பாட்டை வந்து ஆடியன்ஸுக்காக பாடலாமா? எந்த பாட்டை? உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்? மாசா அதே சேம் கெட்டப்ல இருக்கீங்க, அதே பாட்டு பாடலாம். ஏற்றிவிடவோ தந்தையும் இல்லை, ஏந்தி கொள்ள தாய்மடி இல்லை, என்னை நானே சிகரத்தில் வைத்தேன், அதனால் உனக்கென்ன? தாயின் கருவில் வளரும் குழந்தை 7ஆம் மாதம் இதயம் துடிக்கும், 5 மாதத்தில் இதயம் துடித்தேன், அதனால் உனக்கென்ன? இவன் கொண்ட நெருப்போ எரியவில்லை, நெருப்பென்றும் தலைகீழை குறையவில்லை, மலைகளின் தலையோ குனிவதில்லை, மனமுள்ள மனிதன் அழிவதில்லை. நீ என்ன உருகும் பனிமலை, நான் தானே எரிமலை எரிமலை, உனக்கென்ன 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 தம்பி உனக்கென்ன? இந்த பாட்டு யாருக்கா டெடிகேட் பண்றீங்க? அவர் வந்து யாரெல்லாம் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அவர் யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சாங் டெடிகேட்டட். அதாவது அதுலயே இன்னொரு லைன் வரும், வெற்றி என்பது பட்டாம்பூச்சி மாற்றி மாற்றி மலர்களில் அமரும், உனக்கு மட்டும் நிரந்தரம் என்று நினைத்தால் சரியல்ல, எனக்கு ஒரு நண்பன் என்று அமைவதற்கு தனிப்பட்ட தகுதிகள் எதுவும் இல்லை, எனக்கு ஒரு எதிரியாய் இருப்பதற்கு உனக்கு ஒரு தகுதி இல்லை, நீ என்ன உருகும் பனிமலை, நான் தானே எரிமலை எரிமலை. நன்றி ப்ரோ. தியேட்டர்ல சாங்ஸ் ஓடும்போது நம்ம பசங்களோட வைப் எப்படி இருந்துச்சு, எப்படி என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க? பிரதர் நீங்க உள்ள போயிட்டீங்களா தெரியல. இப்போ என் கூட வாங்க, டிக்கெட் இருக்கு, நான் கூட்டு போறேன். அந்த செலிப்ரேஷன் நீங்களும் அனுபவிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இப்போ ஜிபியூ வந்துருச்சு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ்க்கான ஃபேன்ஸ் பாய் சம்பவம் பார்த்தீங்கன்னா எங்க எல்லாருக்கும் 90s கிட்ஸ்க்கான ஃபேன்ஸ் பாய் சம்பவம் அட்டகாசம். ஏன்னா 2 தலை அதில் வர ஒரு இதுவும் தலைன்னு சொல்லி எங்கள் தலை பூஸ் பம்ப் சேர்த்து எங்கள் எல்லாத்தையும் ஃபயர் ஆக்கி விட்டாங்க. இன்னமும் ரிப்பீட் மோடு, பாட்டும் சரி டைலாக்கும் சரி எல்லாம் பாட்டுக்கு ஒன்ஸ் மோர் கேட்பாங்க. எங்கள் தலைவர் சொல்லுவார், பஸ் சீன் ஒன்று வரும், உள்ள எத்தனை தலை இருக்குது பாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரே தலை தான் இருக்குன்னு. அந்த சீனை ஒன்ஸ் மோர் கேட்டு இன்ன வரைக்கும் வைப் பண்ணுற ஆள் நம்ம ஆளுக்கு தான் அந்த கிரேஸ். ஃபேன்ஸ்லாம் வந்து உயிரை கொடுக்குற ஃபேன்ஸு தலைக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கும், தலைக்கு மட்டும்தான் இருக்கும். அது வேறு யார் தலைகளும் தண்ணி குடித்தாலும் அந்த சொல்லுவாங்களே உச்சம் சொச்சம் மிச்சம் இதெல்லாம் நம்ம கிட்ட தலை தான். எப்பயுமே தலை தான் மாசு. தலைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் தலைன்னு பேரு கொடுத்ததே இந்த ஒரு படம் தான். கண்டிப்பா இல்ல, தீனா வந்தது. தீனா தான் வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு தலைன்ட்டு நம்ம மகாநதி சங்கர் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ஒரே ஒரு தலைன்னு ஒரு டைலாக் மட்டும் தான் வரும். அது தவிர்த்து இந்த படம் ஃபுல்லா தலை வருது தான் இதுல மாசு. ஸோ வந்து
தீனா தான் ஃபர்ஸ்ட் தலைன்னு என்ட்ரி ஆனது. அதுக்கப்புறம் தலையை தூக்கி கொண்டாட வச்சது அட்டகாசம் தான். ஸோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எந்த படத்தை பண்ணாலும் பயங்கர கொண்டாடுவோம். அட்டகாசம் பண்ணது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு ஸ்டில்லையும் பாருங்களேன், எவனா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டில் கொடுக்க முடியுமா? தலை பார்த்தா கலராக வெள்ளைக்கார மாதிரி இருப்பார். ரவுடி கட்ட போட்டாருன்னா வச்சு ஆளே கிடையாது தமிழ்நாட்டில். ஏன்னா தலை லோக்கலாகவும் அடிக்க தெரியும். பில்லால பார்த்துருப்பீங்க, இன்டர்நேஷனல் கேங்ஸ்டராகவும் பண்ண முடியும், லோக்கல் தானாகவும் பண்ண முடியும். அது ஒரே ஆள்னா தலைக்கு மட்டும்தான் சூட் ஆகும். நடிக்க தெரியாது அதுன்னு எவ்வளோ பேர் சொன்னானுங்க. வரலாறு வச்சு செஞ்சிருப்பாரு உங்க எல்லாத்தையுமே. ஸோ நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ தலை அது எல்லாத்துக்கும் அடுத்த மூவியில் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ இப்போ இந்த நேரத்தில் ஒன்றே சொல்லிக்கிறேன். ஒரு அவசரத்துக்கு பிறந்த ஒருத்தக்கிறான் பிஸ்மின்ட்டு, ஓகேங்களா? அந்த நாய்க்கு ஒன்று சொல்கிறேன் நான். ஆக்சுவலி உனக்கு ஒரு 4 செவுரு ஒரு கேமரா இருந்துச்சா நீ என்ன பருப்பு மாதிரி வேணால் பேசலாம். நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் உனக்கு பகிரங்கமாக நான் சொல்கிறேன், எங்கள் முன்னாடி அவ்வளோ பேர்லாம் தேவையில்லை, நான் ஒரு ஆள் கூட வரேன். பதில் நேருக்கு நேராக நின்று உன்னால் பதில் சொல்லி உன்னால் தலையை ஏதாவது பண்ண முடியும்னு நினச்சா நீ தைரியமான ஆளாக இருந்தால் ஒரு ஆம்பளையாக இருந்தால் நீ பேட்டி எடுக்கிறதுக்கு நீ வா. உனக்கு நான் சவால் விடுறேன். சும்மா ஒரு 4 செவத்துல இருந்துட்டு நீ என்ன எவ்வளோ பெரிய மனுஷனை சாதாரணமாக பேசுகிற. உனக்கு என்ன அவர் வந்து உனக்கு வளைஞ்சு கொடுக்கல, உனக்கு வந்து எலும்பு துண்டு போடலை. உனக்கு எலும்பு துண்டு போடுறவங்களுக்கு மட்டும்தான் நீ வந்து விசுவாசமாக இருப்ப. என் தலைக்கு வன்மத்தை கக்கிற அப்படின்னா நாங்களாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் ஒன்று. ஏன்னா நீ இப்போ சொல்கிறது உண்மையாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா இதே வேதாளம் படம் வரத்துக்கு முன்னாடி இந்த நாய், அதாவது இந்த பிஸ்மின்ற நாய் என்ன சொன்னான்னா தலைக்கு வந்து பேய் பிடிச்சிருமா செகண்ட் ஹாஃப்ல, தலை வந்து பேயா வருவாருன்னா அசிங்கமாக தான் கேட்க போறேன். என்னவா வந்தாரு? அதே மாதிரி தான் விசுவாசம் படப்போ 2 அஜித் அப்பா தம்பின்னா. ஏன் இதை சொல்றேன்னா உனக்கு ஒரு மயிரும் தெரியாது. சோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்த புளி தள்ளுறதான் உன் வேலையே. நீ எதுக்கு புழுவுற? நீ பண்றது ஏதாவது ஒன்று உண்மை இருக்குதா? இதே மாதிரி இப்போ அவருக்கு வந்து என்னது ப்ரொடியூசர் ஏறிறாங்களா? டே எல்லா ப்ரொடியூசரும் தலை வீட்டு வாசல்ல இருக்காங்கடா, போய் பாரு. உனக்கு பதில் வேணுமா? நான் தரேன் உனக்கு. நீ நேரில் வா, உனக்கு நான் பதில் பேச. ஒரு 4 செவத்துல இருந்துட்டு பேசாது. உனக்கு தைரியமான ஆம்பளையா இருந்தா நீ வா. உன்னை தேடி போன வாரம் வந்தோம், அட்ரஸ் கிடைக்கல. தைரியமான ஆள் இருந்தா அட்ரஸ் சொல்லிட்டு அடுத்த வீடியோ போடு. நீ யாருன்னு அப்ப தெரியும், தலை ஃபேன்ஸ் யாருன்னு உனக்கு தெரியும். பொண்ணு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்றீங்களா? ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லலாமா? அவர் சொன்னா நான் செய்வேன் சார். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபேமிலியை பாருங்கள், படிக்கிற பசங்க நல்லா எஜுகேஷன் பண்ணுங்கள், வேலைக்கு போகிறவங்க வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், டைம் கிடைச்சா என் படத்தை வந்து பாருங்கள், கொண்டாடுங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள். அதுக்கு மேலே போகாதுங்க. இதுக்கு மேலே யார் சார் அட்வைஸ் பண்ணுவா? இதுக்கு மேலே யார் அட்வைஸ் பண்ணுவா? அவர் எங்கள் ஃபேமிலியை நல்லா இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு இல்லையா? அதனால தான் அவர் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். சார், திடீர்னு தலை அஜித் உங்க முன்னாடி வந்து நின்றா அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? அல்ல அவரை பார்த்தா நீங்க எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப ஹாப்பியாவேன். சிம்பிளாக சொல்ல, தயவுசெய்து உடம்ப பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப உடம்ப வருத்திக்கிறீங்க. பேட்டிலாம் சொல்லுங்க 4 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூங்குவேன்னு. அதுவே உடம்பு ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுவோன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். தலை ரசிகை என்ன நினைக்கிறீங்க? 21 வயசு சின்ன பொண்ணு ஆகிட்டேன். ஏன்னா 21 வருஷத்துக்கு முன்னே பார்த்த படம் எங்கள் தலைப்படம். போன மாதம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தா டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டோம். வாங்கின பின்னாடி பார்த்தா இப்படி சொல்லிட்டாங்க. அப்படியே ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு டிக்கெட்டு ஓகே சொன்னாங்க பாருங்க. காலைல 5 மணிக்கெல்லாம் ரெடியாகி வேலூர்லேருந்து வந்தேன். வேலூர்லேருந்து வீட்டில் சமைக்காம முடியான்ட்டீங்க? இல்லை, எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் வந்துட்டேன். என் தலையை பார்க்கணும் இல்லைங்களா, அதனால. நாங்கள் அக்டோபர் 31 எதிர்பார்த்தோம். அக்டோபர் 20 தீபாவளி 31 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது சில ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ்னால வந்து அது தள்ளி போயிருச்சு. அவங்க ப்ரொடியூசர் சைட்லன்னு சொன்னாங்க கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இஷ்யூ, கண்டென்ட் இஷ்யூ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கப்புறம் இப்போ 22 வந்திருக்கு. இது எங்களுக்கு ஒரிஜினல் தீபாவளி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ நாளை கழிச்சு 3 நாளுமே தமிழ்நாட்டில் தீபாவளி தான். இன்னைக்கு மட்டும் இல்லை, 29, 30 எல்லா நாளுமே தீபாவளி தான். புது படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வந்திருக்கோம். சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீரிலீஸ்க்கு வந்து ஒரு புது படத்துக்கு எவ்வளோ நாங்கள் வரவேற்பு கொடுப்போமோ அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அப்பட்டிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த வைப் குறையாமல் இருக்குது. ஆனால் தேட்டர் வந்து அப்படியே தான் இருக்குது. பாலரிச்சு போன மாதிரி தான் இருக்குது. அது ஒரு டெவலப்மெண்ட்டு இல்லை, ஒரு இது இல்லை. தேட்டரை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணுறாங்க. நம்ம ₹1,00,000 கொடுத்து தலைப்படம் பார்ப்போம், அது முக்கியம் இல்லை. உள்ள என்ஜாய்மெண்ட் முக்கியம். விஜய் படத்துக்கு ஃப்ரெண்ட் வந்து நின்று நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணி டேரெக்டாக வரேன்னா அதுக்கு எங்கள் படம் எடுக்காமல் இருக்கணும். விஜய் படம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரிலீஸ் ஆச்சு. எத்தனை ஷோ போட்டிங்க நீங்கள்? சின்ன ஸ்கிரீன் தானே கொடுத்தீங்க. ஃபுல்லாச்சு ஒரு ஷோ. ஒரு செலிப்ரேஷன் வீடியோ காட்டுங்க. அட்டகாசம் 6 ஷோ போட்டிருக்கான். 6 ஷோவுமே ஃபுல்லாக போகுது. வீக்கெண்ட் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கான். இதே குட் பேட் அக்லி வந்துட்டு சச்சின் வீமுக்கு ரிலீஸ் பண்ணி நீயே பிளாக் பண்ணி வச்சு நீ படம் ஓட்டினேன். அப்போ நாங்கள் எங்கள் படத்தை நாங்கள் காட்டணும். இந்த பொறாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எங்கள் தெய்வ தேவை காலம் வந்து விட்றீங்க. நீங்கள் எம்எல்ஏ போஸ்டிங் நிற்க போகிறோன்னா தலை ஃபேன்ஸ் ஓட்டு தேவை. தேட்டரில் ஒரு சேஃப்டி மெஷர் எதுவுமே இல்லை. ஸ்மோக்காக இருக்குது, கிராக்கர்ஸ் பர்ன் பண்ணுறாங்க. ஒரு டிக்கெட் வாங்கி ஒரு பவுன்சர் போட்டிருக்க, போலீஸ் போட்டிருக்க. எங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர் உள்ள இல்லையே. இப்போ சஃபகேஷன் ஆகும் நம்மளுக்கு. சில ஆஸ்மா பேஷண்ட்ஸ் யாருன்னா வந்திருப்பாங்க, ப்ரீத் அலர்ஜி வரும். அவங்கள எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும்? தேட்டர் உள்ள டிக்கெட் ப்ரைஸ் வந்து வாங்கல. ஒரு டிக்கெட் 20 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு பிரிண்டிங் சார்ஜ்னு சேஃப்டி மெஷராக நீ நோட் பண்ண ரேவந்த். அதை ஃபஸ்ட்டு அவனை நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன் அவனுக்கு. ஓகேங்களா? அவன் வந்து இங்கே தேட்டர் நடத்தினா நம்ம தெய்வத்தை. அவர் இப்போ போயிடுவார். 26க்கு அப்புறம் இன்னொரு படம் நடிக்கிறேன், திரும்ப உள்ள வருவார். லியோ 2 ஒரு தோத்துட்டு, அது வேறு விஷயம். இப்போ ரோகிணினாலே தலை தான். அது நான் சொன்னி தெரியல, தமிழ்நாடுக்கே தெரியும்.
பேலன்ஸாக ரோஹித் பதில் சொல்லணும். இன்டர்வியூ கொடுப்பாரு, ரவுண்ட் டேபிள் இந்த ஏரியாவில் கொடுப்பாரு. அப்போ கொடுக்கும்போது எனக்கு ஆன்சர் வரணும். உள்ள ஃபைட் சீன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு உணர்ச்சிகரமா இருக்கா? பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டீங்கன்னா தலை வந்து அவ்வளோ ஃபைட் சீன் இன்வால்வ் ஆகிறது இல்லை. அந்த பழைய விண்டேஜ் அஜித்துங்கிற ஃபைட் சீன் தான் ரொம்ப இருக்கு. ஸோ அந்த ஃபைட் சீனுக்கு பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கூஸ்பம்ஸாக இருந்துச்சு ப்ரோ. இந்த படம் வந்து ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட் தான். அதே மாதிரி நாங்கள் இது 2 ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க, பாட்டெல்லாம் 2 தடவை கேட்டு தெக்குச்சி மேலே பாட்டு வந்த உடனே தேட்டர் அழகிருச்சு ப்ரோ. சரியான வைப்பு. தெக்குச்சி மேலே பாட்டு தான் அட்டகாசங்கிறது அப்பயே ஒரு நல்ல படம். இப்போ அது ரீரிலீஸ் ஆகி புது படம் மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கும். இப்போ முடிச்சுட்டு திரும்ப 12 மணி ஷோ, திரும்ப 2வது ஷோ உள்ள போகிறேன். 2வது ஷோ போறீங்க? 9 மணி ஷோ முடிச்சுட்டு 12வது ஷோ போகிறேன். 12 மணி ஷோக்கு போகிறேன். அதை பார்த்துட்டு அடுத்து நாளைக்கும் போவேன், நாளை கழிச்சு போவேன். ஏன் ப்ரோ தொடர்ந்து போயிட்டே இருக்கீங்க ப்ரோ? எங்களுக்கு தலை படங்கும் போது போய் தானே ப்ரோ ஆகணும். வீக்கெண்டில் தான் இருக்கும். அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் லீவ் போட்டுலாம் வந்து பார்க்கல. எனக்கு ஆஃபீஸ் லீவு, நான் வந்து பார்க்குறேன். நாளைக்கு லீவு, அடுத்த லீவு. ஸோ நான் லீவில் வந்து பார்க்குறேன், வாழ்க்கையும் பார்க்குறேன், அஜித்தையும் பார்க்குறேன். இந்த படத்துல ஏதாவது முக்கியமான கருத்து நிறைய சொல்லியிருப்பாங்களே, அது உங்க வாழ்வையோட ஒத்து போகுதா? நிறைய விஷயம் நிறைய இருக்கு. அது எப்படி நாங்கள் சொல்றது, எங்கள் தலை வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க விஸ்வாஸ் தான் வேஷ்டி சட்டையில் வந்திருப்பாருன்னு இன்னைக்கு இருக்கிற 2 கிட்ஸ்லாம் நினைப்பாங்க. ஆனால் எங்கள் தலை வந்து அப்போ 21 வருஷத்துல வேஷ்டி சட்டையில் வந்து செம்ம மாசு செம்ம கெத்து காட்டிட்டாரு அப்போவே. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து அந்த கெத்தை ரொம்ப ரசித்தோம். தல அஜித் அதிகமாக இன்னைக்கு மூவியை விட்டுட்டு கார் ரேஸுக்கு ஈடுபட போயிட்டாரு. அவர் வந்து நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அடுத்த 6 வருஷத்துக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரு. 6 டேரக்டர்ஸ் 6 ப்ரொடியூசர்ஸ் பிளான் வச்சிட்டாரு. அவர் 60+, 70+, ரஜினி இப்போ எப்படி ஓடுறாரு அதே மாதிரி தலையும் ஓடுவார். வில் பவர் இருக்கு அவருக்கு. மக்கள் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு திமுக கிட்ட காப்பாற்றிக்க அரசியல் வரல. 2002 அரசியல் தேடி வர வந்தது. அம்மா சாவறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ பண்ணி ஒரு டேரக்ட் சிஎம். இப்போ ஆப்போனன்ட் இப்போ வந்துட்டு அந்த கட்சி நாளை கூப்பிடுங்க, இந்த கட்சி நாளை கூப்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னா அது வேற. இவர் தேடி போஸ்டிங் வந்துட்டு தட்டி விட்டு நிற்கிறாரு. அதான் ஜாதகத்தில் எல்லாமே உச்சம் பெற்ற ஒருவர் சொல்லுவாங்க பார்த்தியா, அது வந்து தலைவருக்கு அப்புறம் தலை மட்டும்தான். தல அரசியலுக்கு வரதுக்கான ஏதாவது காரணங்கள் இருக்குமா, இல்லை அரசியலுக்கு வருவாரா? அவர் அரசியல் வந்து பேசாமல் இல்லை. ஒரு இன்டர்வியூலையும் ஒரு பாயிண்ட்லையும் எங்களுக்கு அரசியல் புகுத்தின்டா இருக்குது. தனி மனித ஒழுக்கம், உன்னோட ஒழுக்கம் நீ கரெக்டானா நீ மக்களை குறை சொல்ல தேவை. ஒரு மனுஷனும் வந்து அவனோட ஐடென்டிட்டியை வந்து கடைப்பிடிக்கணும், ஒழுக்கத்தை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் வந்து இப்போ ஓட்டு போட்டு அவனை நம்பி ஓட்டு போட்டு இப்போ விஜய் நம்பி ஓட்டு போட்டுன்றீங்க. இப்போ விஜய் வந்து எம்எல்ஏ யாராவது வச்சு சிஎம் யாராவது வச்சுக்கோங்களா, அவர் நிற்கிற தொழில் ஜெயிக்கிறாரு. மீதி கேண்டிடேட்ஸாக இருக்காங்க அவரை பொறுத்த வரைக்கும். அவங்களே இப்போ கீழே சின்ன பசங்க மந்த்லி வேஜஸ் போகிறவங்க கிட்ட வாங்கி செலவு பண்ணுறாங்க. நீ ஜெயிச்சுட்டா அந்த போட்ட காசு எடுக்க பார்ப்பி நீ மக்களுக்கு செலவு பண்ணுவியா? போட்ட காசு எடுக்க தானே. அப்போ எதுக்கு நீ வந்து ஆனால்பட்ட விஜயகாந்தி கவுத்துட்டாங்க. ஆனால் தலை வந்து விஜய்க்கு தானே சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. அவர் வந்து விஜய் வந்து காரணம் இல்லைன்னு சொல்லிருக்காரு. டேரக்டா அவர் சப்போர்ட் பண்ணல. அவர் வந்து மறைமுகமான அது ஒரு சப்போர்ட் தானே. மறைமுக சப்போர்ட்னா எல்லாம் தெரிஞ்ச விஜய்க்கு ஓட்டு போடுறோம். நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுறீங்க. நான் சொல்ல மாட்டேன். அப்போ இவ்வளோ இருக்கும்போது ஒரு காமன் மேன் உங்களுக்கு தெரியுது தலை ஃபேனா இத்தனை வருஷமா அவங்க அபியூஸ் ட்ரோல்ஸ் எல்லாமே நம்மள பார்த்துருக்கோம். திடீர்னு ஒன்று ஒட்டிக்கணும்னா அது எப்படி சரிப்பட்டு வரும்? புரியுதுங்களா உங்களுக்கு? தலை ஃபேன்ஸ் ரக வேற. எப்பயுமே நம்ம தெய்வம் தான் மக்கள், மற்றவங்களுக்கு மற்றவங்களே நமக்கு தேவையில்ல. தலை தானா வந்து ஆலமரம் மாதிரி ஃபேன்ஸ் அப்படின்னா சுயமரியாதையோடு இருப்போம். யார் காலையும் விட மாட்டோம். தலை வந்து அறிக்கை கொடுக்கும் போது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு தலை வந்து இணைய போறாங்க அப்படின்னு. ஆனால் நீங்க மாற்றமா சொல்றீங்க. சேனல் நேம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 2026 அப்புறம் நீங்க வந்து பாருங்க. தலை வந்து அப்படின்னு அறிக்கை விடலை. அவர் வந்து நான் போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சப்போர்ட் தானே. மறைமுகமா என்னன்னா அவர் மேலே தாக்கி பேசல. இப்போ சான்ஸ் கிடைச்சா தாக்கி பேசுவாங்க பார்த்தீங்களா சில பேர். ரஜினி சார், சத்யராஜும் இவங்களும் பேசியிருப்பாங்க. சிவகுமார் அவ்வளோ ட்ரோல் பண்ணுறப்பாங்க, பாரதி ராஜா அவ்வளோ ட்ரோல் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு பேச விரும்பல. ஏன்னா தனி மனதை ஒழுக்கன்றது தலைக்கிட்ட நிறையவே இருக்குது. சான்ஸ் கிடைச்சா அடிக்கிற ஆள் நம்ம ஆள் இல்லை. அந்த மாதிரி தான். நன்றி, தேங்க்ஸ்.